அப்படி அழுகுது. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணோட வலி தெரியலன்னா, அப்போ நம்ம பொண்ணா இருந்து பிரயோஜனமே கிடையாது. ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. நீங்க வேணா கேட்டு பாருங்கக்கா. அந்த மாரி கிடையாதுக்கா. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். விஜய் டிவிலே ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஷோன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம குக் வித் கோமாளி ஷோ தான். இந்த நிகழ்ச்சியில இருந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை அப்புறம் பிரியங்கா இவங்க 2 பேத்துக்கு ரொம்பவே ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டனால மணிமேகலை பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணத்தினால குக் வித் கோமாளி ஷோ விட்டு வெளியேறிட்டாங்க. அதுக்கு உண்டான ரீசனையும் அவங்க தனிப்பட்ட முறையில் யூடியூப் சேனல்ல வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் இதை தொடர்ந்து மணிமேகலைக்கு எல்லாருமே ரொம்பவே சப்போர்ட் செஞ்சுட்டு வந்தாங்க சோசியல் மீடியால. ஆனா மணிமேகலைக்கு சப்போர்ட் செய்யறேன்னு சொல்லி போட்டு பிரியங்காவோட கேரக்டரை ரொம்பவே கேவலப்படுத்தி ரொம்பவே மோசமா பேசிக்கிட்டு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் டிவில இருந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிரியங்காக்கு சப்போர்ட்டா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதுக்கும் மணிமேகலை ஒரு வீடியோ யூடியூப்ல போஸ்ட் பண்ணிருப்பாங்க. என்னடா இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப தான் இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா நம்ம விஜய் டிவியோட வனிதா விஜயகுமாரி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா மணிமேகலை செஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தப்பு. நானும் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சியில இருந்து வெளியேறி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு இப்பெல்லாம் வீடியோ போடுறது ரொம்பவே தப்பு அப்படின்னு வனிதா பாத்தீங்கன்னா அந்த பேட்டியில சொல்றாங்க. அதுவும் ஒருத்தவங்களோட கேரக்டர் பத்தி தப்பா சொல்லும்போது அதையும் என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறது ரொம்பவே பெரிய தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு தேவையில்லாம சொம்பால் அடிக்கிறேன் இந்த மாதிரிலாம் எதுக்கு வீடியோ போகணும் இந்த மாதிரி மீனிங் பண்ணி மணிமேகலை. நான் இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா மணிமேகலைட்ட பேசவே இல்லை. பிரியங்காவோட போன்ல பேசியிருக்கேன். போன்ல அவங்களோட நான் தொடர்பு பேசியிருக்கேன். நான் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவோ ஆறுதல் சொல்லிட்டேன். அப்படி இருந்துமே அவங்க அழுதுட்டு தான் இருக்காங்க. அதையும் தொடர்ந்து பிரியங்கா தான் ரொம்பவே மன உளைச்சல் இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க ஃபேமிலி எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ரொம்பவே ஒரு கஷ்டமான நிலையில ஒரு மன உளைச்சல் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த விஷயத்த இவ்வளவு பெருசா ஊதி பெருசாக்கணும்னு அவசியமே இல்லைன்னு தான் சொல்லணும். எதுக்கு தேவையில்லாம ஒருத்தவங்க சங்கடப்படுத்திக்கிட்டு எவ்வளவு ட்ரெண்டிங்கா எவ்வளவு நல்லா போயிட்டு இருந்த ஷோ இப்ப பாத்தீங்கன்னா சீசன் 5 குக் வித் கோமாளி சீசன் 5 ஒஸ்ட் சாங் தான் எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. மணிமேகலை கொஞ்சம் யோசிச்சு இதெல்லாம் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு வனிதா ரொம்ப ஒரு வருத்தத்தோட ஒரு ஆதங்கத்தோட அந்த பேட்டியில் அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க யாருக்கு ஆதரவா இருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல அப்டேட் பார்க்கலாம். நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க. டாடா பை பை. ஆர்பி அச்சு.